மனோஜ் வீட்ல எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்னோட ஷோரூம்ல விஜயே வந்தாரு. 2 கார் புக் பண்ணியிருக்காரு தெரியுமா? அடுத்தது எல்லா நடிகர்களும் வராங்க. எல்லாருமே என்னதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே விஜய கிட்ட வந்து சொல்றாங்க. டேய் கம்முனு இருடா, அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சொல்றத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனோஜ் சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. அவன் தான் சொல்றான்ல, சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. ஏன்டா இப்படி பண்ற? அம்மா சொல்றத கேளுடா, அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா. சரி நீ எப்படி ஒர்க் பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஒரு குறும்படம் பார்க்கலாமா? சரி எல்லாரும் பார்த்துட்டாங்க, நீ ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அதை பார்த்தோன்னே மனோஜ் அப்படியே பார்க்குறாரு. ஐயோ நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடுச்சு வீட்டில், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ரோகிணி பயங்கரமாக முறைக்கிறாங்க. அப்போ கேட்குறாரு, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. எதுக்கு இப்படிலாம் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்க, ஒழுங்காக வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அவன் அப்படி தான் பாவன், அவன் சரியான சோம்பேறி பாவன், அவன் வேலைக்கெல்லாம் போகவே மாட்டான். இந்த அழகுல இவருக்கு பூக்கடை வச்சுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கான். இவனே வேலை வெட்டி இல்லாமல் போயிட்டு பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டு வரான், இவன் வீட்டு கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு முத்து. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ஓ அதனால தான் நாங்கள் அன்றைக்கி கார் வாங்க போகும்போது இதோ வரேன் அதோ வரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி உங்கள் வீட்டுக்கார் இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. எதுவுமே பேச முடியல, அவ்வளோ கோவம் வருது. அவன் வேலைக்கே போக மாட்டான், அவன்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. ரோகிணி அழுதுகிட்டே ரூம்குள்ளே போயிட்டாங்க. அப்போ விஜயா வந்து சொல்கிறாங்க, என்னடா போடா போய் சமாதானப்படுத்துகிறா போடா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிம்மா, சரி போ பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறாரு. போனோடனே ரோகிணி பயங்கரமாக தேம்பி தேம்பி அழறாங்க. இல்லை ரோகிணி என்ன இல்லை, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க? நான் உங்களை எவ்வளோ நல்லவர்னு நம்பினேன் தெரியுமா? ஆனால் கடைசியில் என்னை இப்படி ஏமாற்றிட்டீங்களே. நான் உங்ககிட்ட தான் அதிகமான அன்பை உணர்ந்தேன், அது நீங்கள் தான் எல்லாமே நான் நினச்சேன். கடைசியில் என்னையே நீங்கள் ஏமாற்றிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக அழறாங்க. அழாத ரோகிணி, எனக்கு எங்கே போனாலும் வேலையே கிடைக்கல, நான் என்ன ரோகிணி பண்ணுறது? எனக்கு எதுவுமே தெரியல தெரியுமா? நான் நிறைய படிச்சுட்டேன், அதனால தான் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது. நான் எங்கேயாவது கார் ஓட்டவோ இல்லை மூட்டை தூக்கவோ தான் போகணும், அப்போ தான் எனக்கு வேலையே கிடைக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறார். என்னதான் இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. இன்னைக்கு எல்லாருக்கும் எவ்வளோ அசிங்கமாக போச்சு, எவ்வளோ கஷ்டமாக போச்சு. மீனாலாம் என்னை ரொம்ப இலக்காரமாக பார்த்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக அழறாங்க. ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி மனோஜ் ஏமாற்றிட்டான், அவன் வேலைக்கே போகலை, பார்க்குக்கு போய் உட்காந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நம்ம அவனை பார்க்கில் பார்த்தோமே, அப்பயே எனக்கு ஒரு டவுட் வந்தது, அவன் தான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டான், அவன் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தேன் தெரியுமா, கடைசியில் அவன் என்னை ஏமாற்றிட்டான். எனக்கு போன வாழ்க்கை தான் சரியா இல்லை, இந்த வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு நினச்சேன், கடைசியில் அவன் பண்ணது எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிறது கரெக்டே, இப்போ உன்னை பற்றி அவனுக்கு தெரிஞ்சா அப்போ அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. எனக்கு அதை தெரியல, ஆனால் என்ன அவன் ஏமாத்தந்து தப்பு தான் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி உன்னோட விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்கும் அதை சொல்லு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நான் அவனை ஏமாத்தலை, இப்போ வரைக்கும் நான் உண்மையாக தான் அவனை நினச்சிட்டு இருக்கேன், அப்போ தெரியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே இருக்காங்க. மனோஜ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா உண்மையும் ரோகிணிக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த முத்து தான். அவன் தான் வீடியோ எடுத்து எல்லாருக்குமே காட்டி கொடுத்து இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டான். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு மனோஜ்.